இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. கலந்துக்கவே மாட்டேன் அப்படின்ற இருந்த கட்டத்தை தாண்டி இந்த வருடம் இதுலலாம் கலந்துக்கும் போதும் அவங்களுக்கு நிறைய விதமான ஒரு திருப்பங்கள் வாழ்க்கையில ஏற்படும். நிறைய விதமான ஒரு நியூ பிகினிங், புதிய தொடக்கங்களும் ஏற்படும். ஸோ தனக்கும் இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, தனக்கும் இப்படி ஒரு சப்போர்ட்ஸ் இருக்கு அப்படின்றத அவங்களால உணர முடியும். ஸோ இந்த விஷயங்கள்ல ரொம்ப இவால்வ் ஆகக்கூடாது, அதை ஒரு கண்ட்ரோலோட வைக்கணும். ஸோ இதை ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயமா இதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. எதை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னீங்க? இதே ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு 2026ல அதிர்ஷ்டம் கொடுக்கும் விஷயம்னா ஆயில்ய நட்சத்திரம் இவங்களுக்கான யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, யூனிவர்ஸ் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இவங்க எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஸோ ஏன்னா இவங்களுக்கு ஒரு அட்வென்ச்சரஸான விஷயங்கள் கிரியேட் ஆகுது இந்த வருடம். ஸோ பயணத்துக்கு தயாராக இருக்கணும். அந்த பயணத்துக்கு தன்னுடைய உடல், தன்னுடைய மனது எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கணும். ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கழண்டு போன மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து நல்லா டைட் பண்ணி, ஓகே நான் ரெடி, இப்போ ஃபிட்டாக இருக்கேன், ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அதை ரெடி ஆகிடணும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் பெஸ்ட் டேரட் கார்ட் ரீடர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் ஹீலரும் கூட இவங்க. ஆமாங்க, ஜாரா மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம். ஜாரா மேடமை சந்திச்சு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது 2026க்கான புத்தாண்டு பலாபலன்கள். பொதுவாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான புத்தாண்டு பலன்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு இந்த 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். இந்த 2026 புத்தாண்டு பலாபலன்கள் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ 2026 யூஸ்வலா எல்லாரும் ராசியை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பேசிட்டு இருந்தோம். எதனால மேம் நீங்க நட்சத்திரத்தை சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நட்சத்திரமும் இன்னைக்கு நிறைய பார்க்குறாங்க. நட்சத்திரமும் ராசி எந்த அளவுக்கு பவரோ நட்சத்திரம் அதை விட பவர் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஸோ அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அப்போ நம்ம எடுக்கும் போது, ஸோ இது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கும். இந்த ஆண்டுக்கான அந்த நட்சத்திர பலன்றது ரொம்ப இன்னும் அவங்களுக்கு நிறைய விதமான கைடன்ஸ் இதனால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஆப்வியஸ்லி நான் இதை வேறு எங்கேயும் நட்சத்திர பலன் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு நான் பண்ணலை. ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய ஃபாலோவர்ஸ் டாரோ ரீடிங்க்கு இருக்கிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ போன பதிவில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இந்த பதிவில் சிறப்பாக என்ன கொடுக்கலான்னு யோசிக்கும் போது, அப்போ 27 நட்சத்திரத்துக்கும் நம்ம டாரோ ரீடிங் கொடுக்கலாம். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் ரொம்ப வரவேற்புக்குரியதாக இருக்கும் அப்படின்றதுனால தான் ஸோ இந்த பதிவை எடுத்தது. சூப்பர் மேம். நட்சத்திர பலன் அப்படிங்கும்போது இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கும் மேம்? ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, இந்த வருடம் முழுவதும் எந்த விஷயங்களை இந்த நட்சத்திரக்காரர்கள் செய்யணும், எந்த விஷயங்களை செய்யவே கூடாது, அண்ட் இந்த வருடம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு லக்கியாக அமையும், அதிர்ஷ்டமாக அமையும் அப்படின்றதையும், அண்ட் ஓவரால் இந்த பிரபஞ்சம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு மெசேஜாக நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர். ஸோ பிரபஞ்சம் சொல்லும் செய்தியும் நமக்கு தெரிய போகுது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். அதே மாதிரி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்ல போறீங்க. லக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ இந்த 2026 லக்கா அமையறதுக்கு என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப சிறப்பு மேம். நம்ம நேர நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 என்ன செய்யலாம்னு சொல்லுங்க மேம். ஸோ ஆயில்ய நட்சத்திரம் இவங்க இந்த 2026ஆம் ஆண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஹானஸ்டாக இருக்கணும், இந்த ஒரு நியூட்ரலாக இருக்கணும். ஸோ நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றத தாண்டி, நல்லது கெட்டதுன்றதை தாண்டி, இந்த நல்லதில் என்ன விஷயம் இருக்குது, கெட்டதில் என்ன விஷயம் இருக்குது, அதை பகுத்தறியக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்களாக இவங்க கண்டிப்பாக இருக்கணும். ரொம்பவே ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றது காட்டுது. ஸோ இவங்க தனக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இதனால் எந்த ஒரு பாதகமும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படாது. இவங்களுக்கு நல்ல ஒரு சூழல் உருவாகும், நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உருவாகும், நல்ல ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஃபேமிலி கூட சம்டைம்ஸ் இந்த ஒரு ஹானஸ்டிக்காக உருவாகும்.
ஸோ எந்த அளவுக்கு இவங்க ஹானஸ்டாக இருக்காங்களோ அந்த அளவிலான ஒரு ரிவார்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வருடம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் மற்றவங்களோட கொஞ்சம் மிங்கிள் ஆகிறது, இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் செலிப்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது, அதாவது நான் எதுக்குமே கலந்துக்கவே மாட்டேன் அப்படின்ற இருந்த கட்டத்தை தாண்டி இந்த வருடம் இதிலெல்லாம் கலந்துக்கும் போதும் அவங்களுக்கு நிறைய விதமான ஒரு திருப்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நிறைய விதமான ஒரு நியூ பிகினிங், புதிய தொடக்கங்களும் ஏற்படும். ஸோ தனக்கும் இப்படி ஒரு கூட்டம் இருக்குது, தனக்கும் இப்படி ஒரு சப்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்களால உணரவும் முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு வருடம் அவங்களுக்கு தெரியறதுனால ஸோ இதுக்கெல்லாம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹானஸ்டாக இருக்கணும் அப்படின்றதும் இவங்களுக்கான ரீடிங்கில் வருது. ரொம்ப ஹானஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம், என்ன செய்யக்கூடாது? ஸோ ஆயில்ய நட்சத்திரம் இந்த 2026ஆம் ஆண்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லவ் சார்ந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு இருக்குது. அண்ட் அதை பேஸ் பண்ணியே எந்த ஒரு காரியங்களும் செயல்படுத்தக்கூடாது. ஸோ இது என்ன ஆகும்னா, இவங்களை வந்து அவங்களுடைய சொசைட்டியிலேருந்து, அவங்களுடைய சர்க்கிள், கம்யூனிட்டி, ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் பிரித்து கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறிடும். அதனால் ரொம்பவே இந்த லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை ரொம்ப அதிகமாக இன்வால்வ் ஆகக்கூடாது. எப்போவுமே 24/7 அதையே நினச்சிட்டு இருக்கிறது, அந்த கமிட்மெண்ட் பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறது, அதனுடைய சக்ஸஸை பற்றியே யோசிக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணணும், குறைச்சிக்கணும். ஏன்னா இதனால் இவங்களுக்கு இந்த ஹானஸ்டியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட பிரச்சனைக்குரியதாக மாறும். ஏன்னா யாரையாவது ஏமாற்றி யாருக்கிட்டையாவது பொய் சொல்லியாவது இதை அடையணும்னு நினைப்பாங்க. அப்போ அந்த ஹானஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தில் அது பிரச்சனையாகவும் அமையும். ஸோ இந்த விஷயங்களில் ரொம்ப இவால்வ் ஆகக்கூடாது, அதை ஒரு கண்ட்ரோலோடு வைக்கணும். ஸோ இதை ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயமா இதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எதை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னீங்க? இதே ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு 2026ல் அதிர்ஷ்டம் கொடுக்கும் விஷயம்னா என்ன மேம்? ஸோ ஆயில்ய நட்சத்திரம் இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எந்த விஷயங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுடைய அறிவு, அதாவது நுண்ணறிவு, இவங்க என்னெல்லாம் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டாங்களோ அதை வந்து இப்போ இந்த 2026ல் அதை அவங்க வந்து உபயோகப்படுத்தணும். ஸோ அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே வந்து அப்ளை பண்ணணும். இதை பண்ணும் போது அவங்களுக்கு பண ரீதியான, பொருளாதாரம் ரீதியான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ உழைச்சாதான் நம்மளுக்கு பணம் கிடைக்கும், உழைச்சாதான் வருமானம் வரும் அப்படின்றத தாண்டி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே கிடைக்கும், அதில் நல்லாவே கிடைக்கும், இன்னும் நிறைய புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத அவங்களுக்கு வந்து தெரியக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறதுனால ஸோ இந்த ஸ்மார்ட் ஒர்க் சார்ந்த விஷயங்கள், அவங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே அவங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக மாறும். ரொம்ப சூப்பர் மேம். இதே ஆயில்ய நட்சத்திரத்திற்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய அந்த நல்ல ஒரு மெசேஜ் என்ன மேம்? ஸோ ஆயில்ய நட்சத்திரம் இவங்களுக்கான யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, யூனிவர்ஸ் வந்து இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இவங்க வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஸோ ஏன்னா இவங்களுக்கு ஒரு அட்வென்ச்சரஸான விஷயங்கள் க்ரியேட் ஆகுது இந்த வருடம். ஸோ பயணத்துக்கு தயாராக இருக்கணும். அந்த பயணத்துக்கு தன்னுடைய உடல், தன்னுடைய மனது எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கணும். ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கழண்டு போன மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து நல்லா டைட் பண்ணி, ஓகே நான் ரெடி, இப்போ ஃபிட்டாக இருக்கேன், ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அதை ரெடி ஆகிடணும். அது ஆனால் மட்டும்தான் இவங்களால இந்த வருடம் வரக்கூடிய புதிய புதிய பயணங்களில் அழகாக அடியெடுத்து வச்சு அதை மேற்கொண்டு நல்ல விதமாக கொண்டு போக முடியும். அண்ட் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். இந்த சந்தோஷம்தான் அவங்களுக்கான வெற்றியை உருவாக்கி கொடுக்கும். அண்ட் நிறைய வந்து லைட் க்ரீன் கலர்ஸை வந்து யூஸ் பண்ணணும். அது ஒரு வண்டி வாகனத்துலையாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், மொபைல் கேஸ் கவராக இருக்கட்டும், அவங்க டெய்லியும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், இந்த லைட் க்ரீன் கலர்ஸ் அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கான ஹீலிங்கும் சரி, அவங்களுக்கான ஒரு சக்ஸஸும் சரி அடுத்தடுத்து அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த புதிய பயணம் ரொம்ப நல்ல விதமான பாசிட்டிவான ஒரு பயணமாக இருக்கும் அப்படின்றது தான் யூனிவர்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அருமை மேம், தேங்க்யூ. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேடமை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டேரட் கார்டு மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரெக்டாக மேடமை நீங்கள் சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.